10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about histology of the gut. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் alimentary canals. அதில் வந்து மவுத்தில் இருந்து ஈசோஃபேகஸ் அண்டு ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் அந்த கட்டில் என்னென்ன லேயர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? த வால் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால் ஃப்ரம் ஈசோஃபேகஸ் டு ரெக்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 4 லேயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை லேயர் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அலிமெண்ட்ரி கெனால்ஸு ஈசோஃபேகஸ்லேருந்து ரெக்டம் வரைக்கும் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா, அது கிராஸ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் 4 லேயர் அதில் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரோசா அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. செகண்ட் ஒன் மஸ்குலாரிஸ் அப்படிங்கிற லேயர். தேர்ட் ஒன் சப் மியூகோசா. அனதர் ஃபோர்த் ஒன் மியூகோசா. தெர் ஆர் 4 லேயர் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட். கட்டில் எத்தனை லேயர் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ்லேருந்து ரெக்டம் வரைக்கும் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 லேயர்ஸ். இதில் 4 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இட் இஸ் மேட் ஆஃப் 4 லேயர்ஸ். த அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னா செரோசா அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ அவுட்டர் மோஸ்ட் லேயர். இது வெரி இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க நீட்டில் கூட. வாட் ஆர் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கட். அதே மாதிரி இன்னர் மோஸ்ட் லேயர் எது, இதுதான் மெயினாக கேட்பாங்க. ஓகேங்களா? அவுட்டர் மோஸ்ட் எது, இன்னர் மோஸ்ட் எது, இது கேட்பாங்க. சிரோசா அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர் விச் இஸ் மேட் அப் ஆஃப் தின் ஸ்கோமஸ் எபித்திலியல் செல்ஸ். ஸோ எபித்திலியத்தில் நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். அதில் ஒரு டைப் வந்து ஸ்கோமஸ் எபித்திலியம் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் வந்து இந்த சிரோசாவில் இருக்குது. அதே மாதிரி வித்து சம் கனெக்டிவ் திசு, இதில் பார்த்தீங்கன்னா சில கனெக்டிவ் திசுலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் அபவுட் த சிரோசா ஆஃப் கட் அப்படின்னு கூட கேட்கலாம். இது வந்து இட் இஸ் ஏ அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். 3 மார்க்கில் கேட்கலாம். இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கட். கட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து சிரோசா விச் இஸ் மேட் அப் ஆஃப் தின் ஸ்கோமஸ் எபித்திலியம் வித் சம் கனெக்டிவ் திசு. அதில் பார்த்தீங்கன்னா சில கனெக்டிவ் திசுலாம் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் மஸ்குலாரிஸ். மஸ்குலாரிஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த லேயரோட நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஸ்மூத் அண்டு சர்க்குலர் அண்டு லாஞ்சிடியூடினல் மசில் ஃபைபர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும், அதே மாதிரி சர்க்குலர் அண்டு லாஞ்சிடியூடினல் மசில் ஃபைபர் நிறைய இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் லேயர். அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னா சிரோசா அப்படின்னு சொல்கிறோம். அது கீழே மஸ்குலாரிஸ் அப்படின்ட்டு ஒரு லேயர் இருக்குது விச் இஸ் மேட் அப் ஆஃப், எதனால் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்க்குலர் அண்டு லாஞ்சிடியூடினல் மசில் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் நர்வ் செல்ஸ், இதில் விச் கன்சிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் நர்வ் செல்ஸ், நிறைய நெட்வொர்க் ஆஃப் நர்வ் செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இட் கன்சிஸ்ட் ஆஃப் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர். இதில் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் விச் கண்ட்ரோல்டு த பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மஸ்குலாரிஸ். இப்போ நம்ம வாயில் போட்டு நம்ம சாப்பிட்றோம், பக்கல் கேவிட்டியில் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு அது பேரிங்ஸ்லேருந்து நம்மளோட ஈசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக்குக்கு போகணும் அப்படின்னா ஒரு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம தலையிலாம் நின்றுட்டு சாப்பிட்டா கூட அது என்ன செய்யும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் போய் ஸ்டொமக்குக்கு போவோம். என்ன காரணம்னா அதில் ஒரு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் இருக்குது. அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டை கொடுக்கறது எதுனா இந்த மஸ்குலாரிஸ்.
ஓகேங்களா. ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் எதுன்னு கேட்கலாம், சிரோசா. அதுக்கு கீழே இருக்கிற லேயருக்கு பேர் மஸ்குலாரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் சர்க்குலர் அண்ட் லாஞ்சிடியூடினல் மசில் ஃபைபர் விச் கன்சிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் நர்வ் செல்ஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் parasympathetic nerve fiber which controlled the பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப் மியூகோசா. ஸோ த சப் மியூகோசா அப்படிங்கும்போது இதில் சப் மியூகோசாவில் இதில் விச் இஸ் மேடப் ஆஃப், இது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் திசு. இதில் வந்து நிறைய லூஸ் கனெக்டிவ் திசு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் கண்டைனிங் நர்வ் அதில் இருக்கும். அதே மாதிரி பிளட்டு, லிம்ப் வெசல்ஸ் அண்டு சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இந்த சப் மியூகோசா அப்படின்னா மஸ்குலாரிஸுக்கு அடுத்தது வந்து சப் மியூகோசா இருக்கும். ஃபார்ம்ட் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் திசு. இதில் வந்து லூஸ் கனெக்டிவ் திசு இருக்குது. அதே மாதிரி இது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா லூஸ் கனெக்டிவ் திசு. அதே மாதிரி விச் கண்டைன் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நர்வ் இருக்குது, பிளட்டு இருக்குது, லிம்ப் வெசல்ஸ் இருக்குது அண்டு சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ த சப் மியூகோசா கண்ட்ரோல்டு த இன்டெஸ்டினல் ஜூசஸ். ஓகேங்களா. இன்டெஸ்டினல் ஜூஸஸ் செக்ரேட் பண்ணுறதை இதை கண்ட்ரோல் பண்ணுறது சப் மியூகோசா. இதுவும் வந்து நீட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நீட்டுக்கு படிக்கும் போதெல்லாம் வந்து நம்ம கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படித்தோன்னா ஈஸியாக எழுதலாம். ஓகேங்களா. ஸோ சப் மியூகோசாவோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு த இன்டெஸ்டினல் ஜூஸ். இன்டெஸ்டினில் செக்ரேட் ஆகிற ஜூஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சப் மியூகோசா, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நெக்ஸ்ட்டு லேயர், இன்னர்மோஸ்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூகோசா. Mucosa, it is a innermost layer lining the lumen of the alimentary canal is the mucosa which secrete mucus. So the mucosa வில் இருந்து தான் mucus அப்படிங்கிற ஒரு லேயர் செக்ரேட் ஆகுது. ஓகேங்களா. அந்த mucus அப்படிங்கிற ஒரு செக்ரேட் ஆகுது. ஸோ இன்னர்லி கவர்டு, த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்னர்லி கவர்டு ஃப்ரம் மவுத் டு ஆனஸ் மியூக்கஸ் லேயர். உள்ளார வந்து மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு மியூகோசா அப்படிங்கிற ஒரு லேயர் தான் இருக்குது விச் செக்ரேட் த மியூக்கஸ். இந்த மியூக்கஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ளார அனுப்பணும் அப்படின்னா ஒரு வளவளப்பான தன்மையை ஏற்படுத்துது. அதே மாதிரி ஜேர்ம்ஸ் உள்ளார என்ட்ரு ஆகிறத இது ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வளவளப்பான தன்மையை உண்டு பண்ணிடுது. ஓகேங்களா. மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் இன்னர்லி கவர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் லேயர். ஓகேங்களா. ஸோ த ஹிஸ்டாலஜி ஆஃப் த கட்டில் என்னென்ன லேயர் இருக்குது அப்படின்னா தெர் ஆர் 4 லேயர்ஸ். இதை நல்லா மெமரி பண்ணிடணும். சிரோசா, இட் இஸ் ஏ அவுட்டர் மோஸ்ட் லேயர். மஸ்குலாரிஸ், சப் மியூகோசா, மியூகோசா இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர். ஓகேங்களா. இந்த ஆர்டர் கூட கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு எது கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சிரோசா, மஸ்குலாரிஸ், சப் மியூகோசா, மியூகோசா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எஸ்எம் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. எஸ்எம் அந்த மாதிரி 2 SM ஸ்கொயர் இந்த மாதிரி கூட ஏதாவது ஞாபகம் வச்சுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். சிரோசா, மஸ்குலாரிஸ், சப் மியூகோசா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. மியூகோசா வந்து இட் இஸ் ஏ இன்னர் மோஸ்ட் லேயர். சிரோசா வந்து இட் இஸ் ஏ அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். கட்டோட லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஒரு பார்ட்டு இதில் லார்ஜ் இன்டெஸ்டைன். இதில் பார்த்தீங்கன்னா இது இலியம். இந்த ரீஜனை வந்து இலியம் அப்படின்னு சொல்கிறோம். இலியோசீக்கல் ஸ்பிங்டர், இந்த இடத்துல வந்து ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தேவைப்படும் போது ஓப்பன் ஆகும், வேறு டைமில் வந்து டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்கும். இலியோசீக்கல் ஸ்பிங்டர். ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், அசெண்டிங் கோலன், டிசெண்டிங் கோலன். ஓகேங்களா. சிக்மாய்டு கோலன், வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். இந்த ரீஜனை வந்து வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹஸ்ட்ரா, இந்த ரீஜனை வந்து ஹஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அசெண்டிங் கோலன், டிசெண்டிங் கோலன், சிக்மாய்டு கோலன். இது பார்த்தீங்கன்னா வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். இந்த ரீஜனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீக்கம். இதை வந்து சீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ரெக்டம். இந்த ரீஜன் வந்து ரெக்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆனஸ். ஓகேங்களா. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இந்த டயக்ராம் இதில் கோலன் எங்கே இருக்குது, அசெண்டிங் கோலன் எங்கே இருக்குது,
டிசெண்டிங் கோலன் எங்கே இருக்குது, சிக்மாய்டு கோலன் எங்கே இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி ரெக்டம், ஆனஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ இதில் மியூக்கோசா அப்படிங்கிறது 3 மார்க்கில் கேட்கலாம், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று டைஜஸ்டிவ் கிளான்ஸ். The digestive glands அப்படின்னா generally glands are divided into 2 types, exocrine, endocrine glands அப்படின்னு சொல்லுவோம். First we should understand what is gland. Gland means a group of cells present in a particular place which can capable to secrete one of the secretion. It may be hormone or enzyme. ஒரு கிளான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம பாடியில் நிறைய இடத்துல இருக்கும். அந்த கிளாண்டுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும், அது ஒரு என்சைமை செக்ரீட் பண்ணலாம், இல்லாட்டி ஹார்மோனை செக்ரீட் பண்ணலாம். இஃப் த கிளாண்ட் செக்ரீட் ஹார்மோன் வி கால்ட் அஸ் ஏ எண்டோக்ரைன் கிளான்ஸ். இஃப் த கிளாண்ட் செக்ரீட் என்சைம் வி கால்ட் அஸ் ஏ எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். எக்ஸோக்ரைன்னா என்ன, எண்டோக்ரைன்னா என்ன. எண்டோக்ரைன் அப்படின்னா இட் இஸ் அதர்வைஸ் கால்டு டக்ட்லெஸ் கிளான்ஸ். எக்ஸோக்ரைன் அப்படின்னா ஹேவிங் டக்டட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். டைஜஸ்டிவ் கிளான்ஸு இதை ஜென்ரலாகவே நல்லா தரவாக படிச்சிடணும். ஏன்னா நம்மளோட ஹியூமன் பாடியை பற்றி தான் நம்ம படிக்கிறோம், நல்லா தரவாக படிச்சிடணும். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது டைஜஸ்டிவ் கிளான்ஸ் வந்து இட் இஸ் ஏ எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் ஹேவிங் டக்டட் கிளான்ஸ், ஓகேங்களா. விச் செக்ரீட் பயாலஜிக்கல் கேட்டலைஸ்ட் கால்டு என்சைம். இது ஒரு 1 மார்க்கில் கூட கேட்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ பயாலஜிக்கல் கேட்டலைஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே என்சைம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். த டைஜஸ்டிவ் கிளாண்ட் அசோசியேட்டட் வித் த அலிமெண்ட்ரி கெனால்ஸ் ஆர் சலைவரி கிளாண்ட்ஸ், லிவர் அண்டு பேங்க்ரியாஸ், ஓகேங்களா. த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸோட என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிமெண்ட்ரி கெனால்ஸ் இருக்கும், அதோட சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்குது, லிவர் இருக்குது அண்டு பேங்க்ரியாஸ் இருக்குது. The stomach wall has gastric glands. Stomachல பார்த்தீங்கன்னா நிறைய gastric glands இருக்கும். That is secrete gastric juice, ஓகேங்களா. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டொமக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா gastric glands இருக்குது, which secrete a gastric juice-ஐ வந்து இது secrete பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துங்க. டைஜஸ்டிவ் கிளாண்ட் வந்து ஒரு எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். அதே மாதிரி இது விச் செக்ரீட் த என்சைமை செக்ரீட் பண்ணுது. நம்ம கிளாண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், எக்ஸோக்ரைன்னா என்னென்னு பார்த்தோம், எண்டோக்ரைன்னா என்னென்னு பார்த்தோம், ஓகேங்களா. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அதர்வைஸ் கால்டு ஹேவிங் டக்டட் கிளாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் secrete gastric juices, very important. அதே மாதிரி under the intestinal mucosa secrete intestinal juice, ஓகேங்களா. ஸோ இதுவும் 1 மார்க்கில் கேட்கலாம். intestinal mucosa secrete intestinal juice வந்து secrete பண்ணுது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா salivary glands. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் salivary glands. So there are 3 pairs of salivary glands are present in the buccal cavity, ஓகேங்களா. There are 3 pairs of salivary glands are present. These 3 pairs of salivary glands secrete commonly called one of the secretion we called as salivary amylase. அதுக்கு பேர் salivary amylase. It is otherwise called a ptyalin அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லார்ஜஸ்ட் இந்த 3 பேரில் வந்து லார்ஜஸ்ட் பரோட்டிட் கிளாண்ட்ஸ். லார்ஜஸ்ட் கிளாண்ட் எதுன்னு கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பேஸ்டு கொஸ்டின். அப்படின்னா விச் இஸ் த லார்ஜஸ்ட் சலைவரி கிளாண்ட்ஸ் அப்படின்னா பரோட்டிட், ஓகேங்களா. இது எங்கே இருக்கும் அப்படின்னா சீக் போத் சைட் ஆஃப் த சீக்கில் இருக்குது. 1 pair of salivary glands we called as a largest அப்படின்னா பரோட்டிட் கிளாண்ட் சீக்கில் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டீன்சன் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப் மியூகோசா, இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து சப் மேண்டிபுலார் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த லோயர் ஜாவில் இருக்குது. வார்டூன் டக்ட், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்டூன் டக்ட். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு வார்டூன் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஈஸியாக இதை படிச்சுக்கலாம். பரோட்டிட்னா என்ன, சப் மேண்டிபுலார்னா என்ன, சப் லிங்குவல் இட் இஸ் ப்ரெசன்ட் அண்டர் த டங்குக்கு கீழே இருக்கிறதுனால சப் லிங்குவல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ப்ரெசன்ட் பினீத் த டங்குக்கு கீழே இருக்குது.
டக்ட், இதை வந்து பார்த்தோலின் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த அதர் நேம்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே இது தெரியும், லார்ஜஸ்ட்டு பரோட்டிட் அப்படின்னு தெரியும், ஸ்டீன்சன் டக்ட் அப்படின்னா தெரியாது. ஸோ அதனால் அதெல்லாம் எக்ஸாமில் வரும், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. There are 3 pairs of salivary glands are present in the buccal cavity which secrete one of the common secretion we called as a ptyalin or salivary amylase. ஓகேங்களா, ஸோ ஒரு நாளைக்கு salivary amylaseோட செக்ரீஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி செக்ரீஷன் கேட்பாங்க, 1000 to 1500 ml ஒரு நாளைக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம வாயிலிருந்து செக்ரீட் ஆகிற எச்சல்லாம் துப்பிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைஜஷன் ஆகாது. ஓகேங்களா, இது என்ன செய்யும் அப்படின்னா டைஜஷன் ஸ்டார்ட் இன் த பக்கல் கேவிட்டிலேயே டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன்டு மால்டோஸ், ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றுறது இந்த salivary amylase. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு டைலின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வெரி இம்பார்ட்டன்ட். salivary glands அப்படின்னா there are 3 pairs of salivary glands இருக்குது. ஒன் இஸ் parotid glands, sub mandibular glands, sub lingual glands அப்படின்னு there are 3 pairs of salivary glands இருக்குது which secrete. இதோட செக்ரீஷன் எல்லாமே காமனாக ஒரே ஒரு செக்ரீஷன் தான். ஓகேங்களா, அந்த செக்ரீஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா salivary amylase or ptyalin. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டைஜஷன் ஆஃப் ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன்டு மால்டோஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் பாருங்கள், பரோட்டிட் கிளான்ஸ் எங்கே இருக்குது? பரோட்டிட் கிளான்ஸ் ஸ்டீன்சன் டக்ட் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி சப் லிங்குவல், இதை வந்து சப் லிங்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து சப் மேக்ஸிலரி, பார்த்தோலிக் டக்ட், வார்டூன் டக்ட் இதெல்லாம் அதோட அசோசியேட்டடாக இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் பார்க்குறோம். The wall of the stomach is lined by gastric glands. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து gastric glands இருக்குது. அதில் பெப்டிக் செல்ஸ், சைமோஜன் செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கோப்லெட் செல்ஸ் which secrete the mucus. கோப்லெட் செல்ஸ் வந்து which secrete the mucus-ஐ secrete பண்ணுது. பெரியாட்டல் செல்ஸ் ஆர் ஆக்சென்டிக் செல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் which secrete the HCl-ஐ secrete பண்ணுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். பெரியாட்டல் செல்ஸ் ஆர் ஆக்சென்டிக் செல்ஸ், இது நீட்டில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். பெரியாட்டல் செல்ஸ் ஆர் ஆசென்டிக் செல்ஸ் which secrete the HCl-ஐ secrete பண்ணுது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன், இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று செக்ரேட் ஆகுது. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 வந்து கலெக்ட் பண்ணுது, கால்டு கேஸ்ட்ரியோ இன்டெஸ்டினல் ஃபேக்டர், கேஸ்ட்ரல் இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம், விட்டமின் B12. ஸோ நேச்சுரலி விட்டமின் B12 எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டரில் இருக்குது. இந்த விட்டமின் B12 எதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிசி நல்லா ப்ரொடக்ஷன் ஆகணும்னா விட்டமின் B12 நமக்கு வேணும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னா கட்டோட ஹிஸ்டாலஜி பார்த்துருக்குறோம். அதில் 4 லேயர் இருக்குது. சிரோசா இருக்குது, மஸ்குலாரிஸ் இருக்குது, சப் மியூக்கோசா இருக்குது, மியூக்கோசா இருக்குது. தெர் ஆர் 4 லேயர் இருக்குது. ஒன்றை பற்றியும் ஒரு 3 பாயிண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிங்க, இது 3 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, டைஜஸ்டிவ் கிளான்ஸ் எல்லாமே வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த எக்ஸோகிரைன் கிளான்ஸில் நம்ம கிளாசிஃபைட் பண்ணிடுறோம். கிளான்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், எ குரூப் ஆஃப் செல்ஸ் combined to form a glands. The glands generally are divided into exocrine, endocrine ரெண்டா பிரிக்கிறோம். The glands, if the glands secrete hormone we called as a endocrine, if the glands secrete enzyme we called as a exocrine அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ இதை நல்லா தரவா பார்த்துங்க. அடுத்தது salivary glands, 3 pairs of salivary glands அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. அடுத்தது gastric glands, இதில் ரொம்ப முக்கியமானது கோப்லெட் செல்ஸு மியூக்கஸை செக்ரீட் பண்ணுது. அதே மாதிரி ஆக்சிண்டிக் செல்ஸ் ஆர் பெரியாட்டல் செல்ஸ் விச் செக்ரீட் த HCl-ஐ செக்ரீட் பண்ணுது. ஓகேங்களா, அதே மாதிரி இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் விட்டமின் B12. ஓகேங்களா, கேஸ்ட்ரல் இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை நல்லா பார்த்துங்க. அடுத்தது லிவர். லிவர் அப்படிங்கிறது இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு ரெஸ்பிரேஷனுக்கு லங்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம பாடியில் நிறைய பியூரிஃபை எல்லாம் பண்ணுறதுக்கு லிவர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே
கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கிளைக்கோஜனாக மாற்றி அதை கொண்டு போய் லிவர்லேயும் அண்டர் த ஸ்கின்னுலேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். லிவர் வந்து லிவரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் வெயிட்டும் லிவர் வெயிட்டும் சேம். ஓகேங்களா, 1.36 அப்படின்னு நம்ம படிப்போம். 1.36 kg liver weight. The liver, the largest gland in our body, is situated in the upper right side of the abdominal cavity. ஓகேங்களா, ரைட் சைடில் வந்து அப்டாமினல் கேவிட்டியில் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஜஸ்ட் பிலோ த டயப்ரம், டயப்ரத்துக்கு பக்கத்தில் இது இருக்குது. த லிவர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் லோப்ஸ். இதில் வந்து 2 லோப்ஸ் இருக்குது, ரைட் அண்டு லெஃப்ட் லோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் லோப்ஸ் ஆர் கனெக்டட் வித் டயப்ரம். ஓகேங்களா, அந்த லோபை வந்து கனெக்ட் பண்ணுறது டயப்ரம். ஈச் லோப் ஹேஸ் மெனி ஹெப்பாட்டிக் லோபுல்ஸ். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா நிறைய ஹெப்பாட்டிக் லோபுல்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த லிவர், வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க. ஹெப்பாட்டிக் லோபுல்ஸ் தான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த லிவர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இஸ் கவர்டு பை எ தின் கனெக்டிவ் திசு சீத் கால்டு கிளைசான் கேப்சூல். கிளைசான் கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருக்கிறது கிளைசான் கேப்சூல். லிவர் செல்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஹெப்பாட்டிக் செல் செக்ரிட் பைல், which is stored and concentrated in a thin muscular sac called gallbladder. ஓகேங்களா, லிவர்லேருந்து செக்ரீட் ஆகிறது பைல் ஜூஸ், which is secreted by the liver செக்ரீட் பண்ணுது and temporarily stored in the gallbladder. அங்கே வந்து ஒரு டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் கால் பிளாடரில். ஓகேங்களா, த டக்ட் ஆஃப் கால் பிளாடர், கால் பிளாடர்லேருந்து ஒரு டக்ட் வரும், அதுக்கு பேர் சிஸ்டிக் டக்ட். ஓகேங்களா, along with the hepatic duct to form the liver form the common bile duct. அது ரெண்டும் சேர்ந்து காமன் பைல் டக்டாக வந்துடும். The bile duct passes downwards and join with the main pancreatic duct to form a common duct. ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து வர்றதை நம்ம காமன் டக்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். காமன் டக்ட் கால்டு ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட், அதுக்கு பேர் ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, வெரி சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். டக்ட் ஆஃப் கால் பிளாடர், கால் பிளாடர்லேருந்து ஒரு டக்ட் வரும், அதுக்கு பேர் சிஸ்டிக் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எலாங் வித் த ஹெப்பாட்டிக் டக்ட் ஃப்ரம் த லிவர், லிவரோட ஒன்றா சேர்ந்து ஹெப்பாட்டிக் டக்டோட ஒன்றா சேர்ந்து காமன் பைல் டக்டாக மாறும். ஓகேங்களா, the bile duct passes downwards and join with the main pancreatic duct to form a common duct called hepatopancreatic duct. இதோ ஆர்டரை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். டயக்ராம் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம இப்போ டயக்ராம் பார்க்கலாம். The opening of the hepatopancreatic duct into the duodenum is guarded by a sphincter called sphincter of OD. ஸோ இதுலேயும் வந்து ஸ்பிங்க்டர் இருக்குது, அதுக்கு பேர் வந்து sphincter of OD அப்படின்னு சொல்கிறோம். Liver has high power of regeneration and liver cells are replaced by new one every 3 to 4 weeks. ஓகேங்களா, அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் 3 to 4 வீக்ஸுக்கு ஒன்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பாடியில் வந்து ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிசி அப்படின்னா 120 days, WBC அப்படின்னா 3 to 4 weeks டிபெண்டிங் அப்பான் த பாடி கண்டிஷனை பொறுத்து WBC 3 to 4 weeks. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 3 to 4 weeks தான் லிவர் செல்ஸும். ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அபார்ட் ஃப்ரம் த செக்ரீஷன் த லிவர் ஆல்சோ பெர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ த செக்ரீஷன் என்ன, இது வந்து ஃபைல் செக்ரீஷனை மட்டும் கொடுக்குதா அப்படின்னா அது மட்டும் இல்லை, வேறு நிறைய ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஏஜிங் அண்டு டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராய் ஏஜிங் அண்டு டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ் எல்லாம் இப்போ வந்து 120 daysக்கு அப்புறம் எங்கே அது வந்து அழிக்கப்படும் அப்படின்னா லிவரில் வந்து அழிக்கப்படும். ஓகேங்களா, ஸோ அழிக்கக்கூடிய இடம் வந்து லிவர். அதே மாதிரி ஸ்டோர் குளுக்கோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் அண்ட் டிஸ்பர்ஸ் குளுக்கோஸ் இன்டு பிளட் ஸ்ட்ரீம் வித் த ஹெல்ப் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் மெயினாக வந்து குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரிங் யூனிட் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகுது. ஸ்டோர் ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் அண்டு அயன்.
அதே மாதிரி ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் ஜென்ரலி தேர் ஆர் டிவைடட் இன்டூ 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் அண்டு ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? அதில் ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் ஏடி இகே இதெல்லாம் ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் அப்படின்னா பிசி. ஸோ அந்த மாதிரி இதில் ஸ்டோர் த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி அயன். டீடாக்சிஃபிகேஷன் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். இப்போ நம்ம பாடியில் ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் உள்ளார போயிடுச்சு அப்படின்னா அதை முறிக்கிறது இதுவும் இந்த வேலையும் செய்யும். ரொம்ப டாக்ஸிக் அதிகமாக போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம மைல்டான டாக்ஸிக் இருந்ததுன்னா அந்த பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இன்வால்வ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்டு யூரியா. ஸோ அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா அதில் 2 டைப் இருக்குது. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்டு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து இன்வால்வ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை சிந்தசிஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர். ஓகேங்களா? லிவர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். இதோட வெயிட் சொன்னோம், ஓரளவுக்கு நோட் பண்ணி வச்சுங்க. 1.36 kg அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன கவரிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேல் பக்கம் வந்து இதில் இது ஜென்ரலாகவே வந்து 2 லோபாக நம்ம பிரிச்சிட்றோம். ஓகேங்களா? இதில் 2 லோபாக இருக்குது. ரைட் லோப் அண்டு லெஃப்ட் லோப் அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிட்றோம். இதில் சிஸ்டிக் டக்ட்னா என்னன்னு பாருங்கள். அதே மாதிரி ஹெப்பாட்டிக் டக்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். அடுத்தது வந்து பேங்க்ரியாட்டிக் டக்ட், ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட், ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடி. இதெல்லாம் நல்லா 3 மார்க்கில் எது வேணுமா கேட்கலாம். இப்போ சிஸ்டிக் டக்ட் அப்படின்னா வந்து கால் பிளாடர்லேருந்து வரக்கூடிய டக்ட் சிஸ்டிக் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இப்போ நம்ம என்னென்ன கொஸ்டின் பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹிஸ்டாலஜி ஆஃப் த கட் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அதில் வந்து சலைவரி கிளான்ஸ், கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி லிவர் ஒரு 5 மார்க். 3 5 மார்க் கொஸ்டின் இதில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ். ஓகே.